ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். திடீர்னு என்ன பார்க்க போகிறேன்னா, கோவாவில் இருக்க ஃபேமஸான சிவன் கோயிலான ஸ்ரீ மங்கேஷ் சம்ஸ்தான் போயிருந்தோம். அதை பற்றி தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தோன்னா கோவாவில் மங்கேஷிங்கிற கிராமத்தில் இருக்குது. சுற்றி மலைகள் தான் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயில் சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கோயில் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே பழமையானது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோவாவில் நாங்கள் மங்கேஷிங்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபேமஸ் கோயில் சிவன் கோயிலுங்கிறாங்க. உள்ளே போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. வியூவில் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. ஒரு மலைக்காண்டில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில், அழகாக இருக்குது. இந்த கோயில் இப்படி கோயிலோட சம்பிரதாயம் என்னென்னா, எல்லாம் வேஷ்டி ஷர்ட் கட்டிட்டு தான் உள்ள நுழையணும் போல இருக்குது. சொன்னால் நாங்கள் வேஷ்டி கட்டிட்டு தான் நுழைஞ்சோம், வெளியே வாங்கிட்டு கட்டிட்டு தான் உள்ள நுழைஞ்சோம். இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணல, அப்படியே வந்திருந்தாங்க. பட் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி மதித்து உள்ளே வந்தேன். இந்த சன்னதி போல பெரிய தூண் இருந்தது. அந்த தூணுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், சாமி படங்கள் வரைஞ்சிருந்தாங்க. அந்த தூணோட யூஸ் என்னன்னு எனக்கு தெரில, பட் அது ஸ்பிரிச்சுவல் யூஸ் இருக்கும் அதுக்கு. இப்போ நேராக போனீங்கன்னா அந்த சிவன் கோயில் சன்னதி வந்துடும். அந்த கோயில் சன்னதிக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, பர்மிஷன் கிடையாது. வெளியே மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன் நான். இந்த தூணு தான் நான் சொன்னது. இந்த தூண் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க, நல்ல ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. தூண் அடியில் பார்த்து தெரியும் விதமான படங்களை வரைஞ்சிருந்தாங்க. காளி படம், சிவனோட திருசூலம் பார்த்திங்கன்னா அந்த சன்னதி கோயிலில் இருந்தது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு வேற இடத்துல தான் ஃபஸ்ட்டு இருந்தது. குஷஸ்தலிங்க கிராமத்தில் மர்முகார் இடத்துல இருந்தது. ஸோ என்ன ஆச்சுன்னா, போர்ச்சுகீஸில் அங்கே இருக்கவங்கள வலுக்கட்டாயம் மதமாற்றம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த பிராமணர் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட குலதெய்வமான சிவனோட சிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்து மங்கேஷ் கிராமம் பார்த்து ஒரு காலத்து ஒரு இந்து ராஜா கண்ட்ரோல் வந்துருக்கு. ஸோ அவர் இந்த பிராமணருக்கும் சிலைக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இங்கேயே இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. அப்படியே காலப்போக்கில் இங்கேயே தங்கிட்டாங்க அவங்க. ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீஸர்கள் இந்த கிராமத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க போக்கு, அந்த மதமாற்ற போக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த கோயில் தப்பிச்சது. கோயில் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இடமே பார்த்தா மலைக்கு அடியில் ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில். நல்லா அழகாக இருக்குது. இந்த கோயில் சுற்றி மலைகளுக்கு தான் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அனிமல்ஸாக பார்க்க முடிஞ்சது. அதுமாதிரி தமிழ்நாட்டில் காட்டில் உள்ள பார்க்கக்கூடிய அனுமான் நுங்கூர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சாதாரணமாக பார்க்க முடிஞ்சது இந்த கோயிலை சுற்றி. இந்த குரங்கு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கு பேர் அனுமான் நங்கூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்து மங்கேஷுங்க சிவன் கோயில். ரொம்ப பழமையான கோயில் போல் இருக்குது. இப்போ கோயில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். உள்ளே வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை. நல்லா அழகாக இருக்குது கோயில் பார்த்து உங்களுக்கே தெரியும். என் கோயில் என்ட்ரன்ஸ் சிவன் கோயில் உள்ளே போகிறாங்க எல்லோரும். பின்னாடி ஒரு தூண் மாதிரி இருக்குது, பெரிய தூண். அழகாக இருக்குது இந்த கோயில். பார்த்து தெரியும், சுற்றி மலைங்க பச்சை பசேல்னு இருக்கிறது.
கொஞ்ச நேரம் கழிச்சு கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம். கோயில் விட்டு வெளியே ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தண்ணி ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்தது. பக்கத்து அழகாக இருந்தது இடமே. வயல்வெளி, தென்னை மரம், அந்த சின்ன தண்ணி ஸ்ட்ரீம்னு வியூ சூப்பராக இருந்தது. நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.